அப்படிலாம் ஒண்ணும் பண்ணாதுங்க. நீங்க என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, மனுஷன்ட்ட சொன்னீங்கன்னா, உங்கள ஊரெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவான். அதனால மனுஷன்ட்ட உங்க பாரத்த எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. இந்த மாரி வருத்தத்த சொல்ல முடியாது. கோவில்ல போய் சொன்னீங்கன்னா, சாமி ரிப்ளை பண்ணாது. உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. நீங்க பாட்டுக்கு சொன்னோனே சாமிட்ட சொல்லிட்டோம். நம்ம நிம்மதி ஆயிட்டோம். நம்ம நெனச்சது நடந்துரும். அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணி வந்துர்றீங்க. அவ்வளோதான். ஆனா, உண்மை என்னன்னா, நீங்க அடுத்தவங்களுக்கு அதாவது ஒரு பேப்பர்ல நீங்க என்ன நன்மைன்னு எழுதி உங்க முகத்த பார்த்து காட்டுங்க. உங்களுக்கு நேரா தான் அது தெரியும். பேப்பர்ல நீங்க எழுதி அப்படி பாருங்க. நன்மை. அதுதான் கண்ணாடி மாரின்னு சொல்லுவாங்க. தீமைன்னு எழுதி அப்படியே படிச்சு பாருங்க. அது உங்கள பார்த்து தான் தீமைன்னு காட்டும். நீங்க செய்ற விஷயங்கள் நீங்க நடந்துக்கிறது தான். நீங்க அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாம, யாரையும் தொந்தரவு பண்ணாம நீங்க பாட்டுக்கு வாழ்ந்தாலே, உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தவங்களுக்கு நீங்க கெடுதல் பண்ணீங்கன்னா, நீங்க கெட்டு தான் போவீங்க. வாழ்க்கையில முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுங்க. இல்ல பேசாம இருந்துருங்க. இத தாண்டி வேலை பார்க்குற இடத்துல அவன கெடுத்தா தான் நம்ம அந்த பதவிக்கு வர முடியும். இவன போட்டு குடுக்குறது, 4 பேருக்கு கெடுதல் பண்றது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கெடுதல் பண்றது, சொந்தக்காரனுக்கு கெடுதல் பண்றது, இப்படி கெடுதல் நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க பண்றது தான் உங்களுக்கு பேப்பர்ல எழுதி முகத்த பார்க்குற மாரி தான், கண்ணாடி மாரி தான் உங்களுக்கு வாழ்க்கையே. இது இயற்கையான விஷயம். நீங்க நல்லா இருக்கணும்னா, யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு. 2வது முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்றானா, கெடுதல் பண்றவன கடந்து போயிறாதீங்க. அவன் திரும்ப திரும்ப உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டே இருப்பான். அவன் எப்போ உங்களுக்கு என்னென்ன கெடுதல் பண்றான்னு நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது ஒரு வேலையா இருக்கும். அது போக அவன் கெட்டவன் இன்னும் வேற யாருக்காவது அடுத்தடுத்து அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டே இருப்பான். இவன உடக்கூடாது. உங்களுக்கு இவன் திரும்ப திரும்ப பண்றத இவன கடந்து போனீங்கன்னா, திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இவன் வாழ்க்கையில கனவுல கூட யாருக்கும் கெடுதல் பண்ணாம இருக்கிறதுக்கு அவன என்ன பண்ணுமோ பண்ணி கடந்து போங்க. முடிந்தால் 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க. உங்கனால என்ன காசு பணம் தான் இல்ல. அடுத்தவங்களுக்கு நன்மை செய்றதுக்கு 1000 வழி இருக்கு. முடிந்தால் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யுங்க. கோவில்ல போய் எத போடுறதா இருந்தாலும், கோவில்ல போடுற காச 4 பேர் இல்லாதவங்க, சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க, கல்வி வசதி இல்லாதவங்க, மருத்துவ வசதி இல்லாம கஷ்டப்படுறவங்க, இந்த மாரி மனிதர்களுக்கு குடுத்து உதவுங்கங்க. உயிரினங்கள் எத்தனையோ உயிரினம் மனுஷனுக்கு குடுக்க முடியலையா? உ எத்தனையோ உயிரினம் இருக்கு. நாய் இருக்கு, மாடு இருக்கு, ஆடு இருக்கு. நம்ம எத்தனையோ இடத்துல பார்க்குறோம். அதுக்கு ஏதாவது வாங்கி குடுங்க. அதாவது தெய்வ நம்பிக்கை பரவால்ல. நல்லது தான் போங்க, கும்பிடுங்க. ஆனா உயிரோட இருக்கிறவங்களுக்கு உங்கனால என்னெல்லாம் உதவி பண்ண முடியுமோ முடிந்தால் பண்ணுங்கள். இல்ல யாருக்கும் கெடுதல் பண்ணாம வாழுங்க நண்பர்களே. நன்றி.